ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான தங்களுடைய குரலை மட்டுமில்லாது தங்களுடைய ஆதங்கங்களையும் தற்போது சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மூன்றாவது நாளாக அந்த ரயில் மறியல் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் துடித்துக் கொண்டே இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் கூட தற்போது ஜல்லிக்கட்டு போட்டிக்கு எதிரான தடையை கண்டித்து மாணவர்களுடைய அந்த தன்னெழுச்சி போராட்டமானது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதைத்தான் தற்போது இனி பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கொட்டும் மழையிலும் மாணவர்கள் பகல் இரவு என பார்க்காமல் ஜல்லிக்கட்டை நடத்த கோரி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சை சாலையில் உள்ள ஆய்குளம் பகுதியில் கல்லூரி மாணவர்கள் பீட்டா அமைப்புக்கு கண்டனம் தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, நாங்க தொடர்ந்து கண்டிப்பா போராடுவோம். இதுக்கான முடிவு கிடைக்கிற முடிவு நாங்க கும்பகோணம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராடுவோம், ஒற்றுமையா வெல்வோம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் இளைஞர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். புகைப்பட கலைஞர்கள், சமூக வலைதள நண்பர்கள் என 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட ரயில் மறியலில் பீட்டாவை நிரந்தரமாக தடை செய்ய கோரி கண்டன கோஷங்களையும் அவர்கள் எழுப்பினர். பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இளைஞர்கள் தீப்பந்தம் சுற்றியும் பதாகைகளை ஏந்தியும் போராட்டங்களில் ஈடுபட்டனர். களம்பூர் பேரூராட்சியில் நடைபெற்ற போராட்டத்தில் வணிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் பங்கேற்று ஜல்லிக்கட்டு நடத்த விரைந்து அனுமதி வழங்க வேண்டுகோள் விடுத்தனர். எனக்கு ஜல்லிக்கட்டு வேணும், யாருமே தடை செய்யாதீங்க. எனக்கு ஜல்லிக்கட்டு எங்க பாரம்பரிய விளையாட்டு எனக்கு வேணும். இப்போ பீட்டா ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பாரம்பரிய விளையாட்டு எல்லாம் சொல்லலாம். என்னுடைய பாரம்பரிய விளையாட்டை இன்னும் நான் பார்க்கணும், எனக்கு ஆசையா. தஞ்சையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர சட்டம் இயற்ற வலியுறுத்தி மாணவர்கள் பறை இசைத்து நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். லேசான மழை பெய்த நிலையில் இரவிலும் மாணவர்கள், இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக கலந்து கொண்டு சிலம்பாட்டம், தீவட்டி ஆட்டம் ஆடி போராட்டக்காரர்களை உற்சாகப்படுத்தினர். திருப்பூரில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டிப்பாளையம் சாலையில் வரிசையாக நின்று பீட்டா அமைப்புக்கு எதிராக சிறுவர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் முழக்கங்களையும் எழுப்பினர். பீட்டா அமைப்பை உடனடியாக தடை செய்ய வலியுறுத்தி திருத்துறைப்பூண்டியில் இளைஞர்கள் நேற்று இரவு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் அறிவித்துள்ள நிலையில் நிரந்தர சட்டம் வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளனர். பீட்டா அமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்செந்தூரில் கல்லூரி மாணவர்கள், பெண்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூரில் 1000த்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் வஉசி மைதானத்தில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பீட்டா அமைப்புக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் அவர்கள் எழுப்பினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பீட்டா அமைப்புக்கு 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறுதி ஊர்வலம் நடத்தினர். பீட்டாவின் உருவ பொம்மையை தமிழ் கலாச்சார வழியில் இறுதிச் சடங்கு நடத்திய மாணவர்கள் சுடுகாட்டில் கொள்ளிக்குடம் உடைத்து அடக்கம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 10க்கும் மேற்பட்ட காளைகளை கொண்டு மஞ்சு விரட்டு நடத்தப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிரந்தர சட்டம் இயற்ற கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் 3வது நாளாக மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் இயற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தொடர்ந்து இரவிலும் போராட்டங்களில் ஈடுபட்டனர்.